வீடியோ எடுத்துக்கலாம் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. தென்கனி கோட்டை டு ஒசூர் போகிற வழியில் இந்த காடு இருக்குங்க. இங்கே வந்து பூச்செடி விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. வரேங்க்கா போய் பார்க்கலாங்க, கூப்பிட்றாங்க, போய் பார்க்கலாம். சரி இப்படி போங்க. அவன் உள்ளே போனால் உடனே சுற்றிட்டு போயிடலாங்களா? இதெல்லாம் பெருசாக இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. அதான் ஒரு 3/4 அடி இருக்குங்க இந்த முள்ளங்கி. யூரியா உரம் அதிகமாக போட்டாலும் பெருசாயிடும். யூரியா உரம் அதிகமாக போட்டாலும் பெருசாகிடுங்க. முள்ளங்கி வந்து இப்போ காட்டில் வந்து என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து வாங்குறது கிலோ 3 ரூபா. முள்ளங்கி சாகுபடி பற்றி நீங்கள் நம்ம பார்த்துடலாங்க. முள்ளங்கி சாகுபடி எப்படி பண்ணுறோம், எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காயில் என்னக்கா பண்ணுறது? இந்த மாதிரி காய் வீணாகிடுச்சு, இதை பார்த்தா அதில் வேஸ்ட்டு தான். இந்த காய் என்னக்கா பண்ணுவாங்க? இதை காட்டிலே வெட்டி போட்டுருவாங்களா, இல்லை மாட்டுக்கு போட்டுருவாங்களா? மாட்டுக்கும் போடலாம். இது ரொட்டோட்டர் விட்டு அடிச்சு அப்படியே ஓட்டி விட்டு ரொட்டோட்டர் விட்டு அப்படி அடிச்சு காஞ்சிக்கும். அப்படி காஞ்சிக்கும். என்ன காரணத்தினால தாங்க ஊழல் பெருசாகிடுச்சு இந்த காய்? பெருசாகிடுச்சு கிளம்பி. இல்லை அதுதான் என்ன கரெக்டாக நேரத்தில் பிடுங்க இல்லையா? அதான் கேட்குறேங்க. கரெக்டாக நேரத்தில் யூரியா உரம் அதிகமாக போட்டாலும் பெருசாயிடும். யூரியா உரம் அதிகமாக போட்டாலும் பெருசாகிடுங்க. சரிங்க. இது வந்து எத்தனை நாளையிலங்க இருந்தோம்? 40 நாளையில் இந்த காய் எடுத்துக்கணுங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் 40 நாள் 45 நாள். சரிங்க. இங்கே வந்து 35 நாள் 40 நாளுக்குள்ளே எடுத்தால் இது இந்த மாதிரி வராது. சரி. நம்ம ஊர் எந்த ஊருங்கக்கா? காரிமங்கலம். நாம மேச்சேரிங்க. மேச்சேரிங்க நான். ஆனால் அங்கே வந்து ஏன்னா கொஞ்சம் வெயில் அதிகம், அந்த சைடு கொஞ்சம் வெயில். இந்த சைடு பார்த்தோமா வெயில் கொஞ்சம் கம்மி, அதனால் இந்த பிரச்சனை. அதனால் நான் சீக்கிரம் ஊறிட்டேன். நல்லா இருக்குது. நம்ம ஏரியா பக்கம்லாம் வெயிலுன்றதுனால கிழங்கு கொஞ்சம் அங்கெல்லாம் புழுகடி வருது, கல்புத்தூள் வருது. சரிங்க. வரி வருது அந்த பக்கம். வரிக்காய் அதான் அந்த டேஸ்ட் இருக்காது. ஆமாம். அதனால இந்த பக்கம்லாம் கிழங்கு நல்லாக்கிறதுனால எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் இங்கே தான் வரேங்க. சரி. காய் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? காய் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? காயெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இல்லை எப்படிங்க காய் வெட்ட வந்துருக்கீங்க? இது வந்து நாங்கள் வந்து கூலி வேலை செய்கிறோங்க. சரிங்க. ஒரு ஓனருங்க வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் நம்ம பேராட்டம் வந்து நாங்கள் குடிஞ்சி. சரிங்க. தொட்டி வெட்டி கழுவி மூட்டை பிடிச்சி. சரிங்க. வண்டியில் ஏற்றி அனுப்பிடுவோம் கோயம்புத்தூருக்கு போகுதுங்க இந்த காய்ங்க. சரி. முழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இத்தனை நாளையில் அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். முள்ளங்கெல்லாம் காய்ச்சல் குவாலிட்டி இருக்குது முள்ளங்கி. இங்கெல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க, அதே தெரியும். இது அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருந்துச்சு, எல்லாமே வெள்ளை கலர் பூ தான் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தா முள்ளங்கிங்க. இந்த முள்ளங்கி தான் போகுதுங்க. கீழே கிடக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சைஸ் பெருசாகிடுச்சு. இந்த சைஸ்லாம் வேஸ்ட்டான முள்ளங்கிங்க. இந்த சைஸில் இருக்கிறதெல்லாம் விற்க மாட்டாங்க, அது காட்டிலே போட்டுருவாங்க. பாருங்கள் முள்ளங்கியெல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க. இப்போ தான் முள்ளங்கின்னு சொல்ல முடியாது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு பூச்செடி தான் நினச்சேங்க. அது பூ வெள்ளைப்பூ சாமந்தி பூ அறுத்துட்ருக்காங்கன்னு நினச்சேன். இங்கே தான் சொல்லிவிட்டேன். முள்ளங்கி வந்து இப்போ காட்டில் வந்து என்ன ரேட்டுக்கு போய்ட்டுருக்குன்னா 3 ரூபாய்க்கு எடுக்கிறாங்களாங்க கிலோ. ஒரு கிலோ முள்ளங்கி 3 ரூபாங்க போயிட்டுருக்குது. இந்த டைம் வந்து நல்ல லாஸ் ஆகிடுச்சிங்க முள்ளங்கி. தென்கனி கோட்டை டு ஒசூர் போகிற வழியில் இந்த காடு இருக்குங்க. இங்கே வந்து எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லாமே இது மாதிரி பூச்செடி விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டான நேரத்தில் அறுவடை பண்ணியிருந்துருக்கணும், அது ஒன்று. ஏன்னா கொஞ்சம் பட்டம் மாறிட்டாலும் இது போல் பெருசாகிடும், அதாவது ரொம்ப ஊறிடும், கிழங்கு ஊறிடும், முள்ளங்கி ஊறிடும். அதனால் ரேட்டு போகாது, அது யாரும் வாங்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனைங்க. முள்ளங்கியும் கேரட்டும் இதுதான் பிரச்சனை. சின்னத்துலேயும் நம்ம கரெக்டான நேரமாக பார்த்து நம்ம அறுவடை பண்ணிக்கணுங்க. அதனால் விவசாயத்தில் ஒன்றும் இல்லை, விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, லாபம் இல்லை. விவசாயம் செய்கிறவங்களுக்கு லாபம் எதுவும் கிடையாது, வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் லாபம். கரெக்டுங்களா? தோட்டம் ஃபுல்லாக 70,000. தோட்டம் ஃபுல்லாக 70,000மா? சேல் பண்ணிக்கிறது இப்போ 70,000 தான் சேல் பண்ணியிருக்காங்களா? ரேட் இல்லை, என்ன ரேட் இல்லை. அதாவது இப்போ இது 2 ஏக்கரா இருக்குங்களா? 1 ஏக்கரா இருக்குது. 1 ஏக்கரா முள்ளங்கி வெறும் 70,000 சேல் பண்ணியிருக்காங்க. ரேட் இல்லை. அது இல்லாமல் காய் பார்த்தோம், நிறைய காய் பாதிக்கு இல்லை, பாதி பார்த்தே உங்களுக்கு தெரியும். கீழே கிடக்கிற காயெல்லாம் வேஸ்ட்டு காய்ங்க. இந்த முட்டையை போட்டுற காய் தான் சேலுக்கு போகுது. அந்த சேலுக்கு போகிற காயும் பார்த்தோம்னா கிலோ 3 ரூபான்னு சொல்கிறாங்க. இங்கே காட்டில் எடுக்கிறதுங்க 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா அது மாதிரி போகல. இந்த டைம் முள்ளங்கி வந்து என்ன சொல்கிறது, நஷ்டங்க. அதனால் நம்ம கரெக்டான அவங்கள யாரோ கேட்டாங்க, விவசாயம் செய்கிறவங்களும் லாபம் எதுவும் கிடையாது, வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் லாபம். கரெக்டுங்களா? தோட்டம் ஃபுல்லாக 70,000. தோட்டம் ஃபுல்லாக 70,000மா சேல் பண்ணிக்கிறது? இப்போ 70,000 தான் சேல் பண்ணியிருக்காங்களா?